இது UAP அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணோன்ற? அதாவது UAPs இருக்கிறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸையும் அனுப்ப போறாங்களாம். ஜப்பானும் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது? இந்தா. எனக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலேயே ஒண்ணு இல்லவே இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்க. நீ இந்த பேய் படம் எல்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கு போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் முடிஞ்சுதான் போகும். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்து. என் முத்தின கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? தேங்க்ஸ் அம்மா. சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு. என்ன நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ பாத்துட்டாலே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. எங்க கொஞ்சம் அத காட்டு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சு எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சுட்டாலாம். ஐயோ போச்சே. அது எனக்கும் தெரியும். அதை காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். ஒரு ஆணோட அடையாளமே இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் அடையாளத்தை கொத்தா புடிங்கிட்டா. எல்லாரும் ஏன் அதே கேக்குறாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உன்கிட்ட ஒண்ணு தொங்கிட்டு இருக்கோம். பேச்சாடி பேசுற உன்னை நிச்சயம் கொல்ல வேண்டி. உன்னால ரொம்ப நாளைக்கு என்ன இதே இடத்துல அடைச்சு வைக்க முடியாது. உன்னை இங்கேயே அடைச்சு வைக்க போறேன்னு யார் சொன்னது? இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். என்ன செல்லம் வலிக்குதா? வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் பவரை யூஸ் பண்ண முடியாது. கிழவி உன்னை விட மாட்டேன். ஒரு கிழவியே என்ன கிழவின்னு கூப்பிடுதே, ஆச்சரியக்குறி. மெயின் ஷைன்ல போய் பாரு. அடியே கிழவி, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அந்த புட்டி என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்பட்டான். ஆனா நான் தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். அந்த இடத்துக்கு போக சொல்லி நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன். என்ன மன்னிச்சிடுறா புட்டி. ஓ கருண், நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர் முட்டாள்தனமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு. நானும் அவரை மாதிரி யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட உயிரே போனாலும் சரி உதவி வேணும்ன்றவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சே தீருவேன். இப்போ நீ எனக்கு பிடிச்ச கேன்னு நான் சொன்னேன். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு. அடே பேராண்டி, என் பேத்தி கொண்ட பிடிச்சிருக்கா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? பாட்டி உன்கிட்ட அவ்வளவு ஸ்டாமினா இருக்கா? என்கிட்ட சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னோட சாபத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்ப நீ உன் கூட எவ்வளவு தூக்கிட்டு தான் போகணும். அப்படின்னா மிஸ் அயாசி உங்க வெயிட் தான் வச்சிருவேன். சரி போய் தூங்குங்க. நாளையில இருந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம். உங்க 2 பேரையும் பெண்டு கழட்ட போறேன். ஓ அப்படிங்கிறீங்க? இந்த வயசுலயும் செம்ம கட்டையா இருக்காங்களே.
எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போணுமா? டேய் இங்கே போயிட்டு போற பொறுமையாரு. போயிட்டு போறோம் விடு. எது போக விடுறதா பாட்டி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்போ என் பார்வையில தான் இருக்கணும். இல்லனா இவன் சாப்பிட்ட என்னால கட்டுப்படுத்த முடியாது. இவன் அவசரமா பாத்ரூம் போனா கூட அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பாரு. இந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. சொன்னா கேளுக்கே டக்காக்குரா. பாட்டி நான் கேட்க மாட்டேன். அடங்கு. ஒண்ணே. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா, பார்க்கவே சகிக்கல. உங்க பாட்டி சொன்னதை மறந்துட்டீங்களா? நாம இத கழட்டாம இருந்தாதான் தீய சக்தி நம்மள நெருங்காதான். அதுக்குள்ள இத மறந்துட்டீங்களா? இதெல்லாம் என்னால போட்டுக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் தான் எல்லாத்தை விட முக்கியம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் போட்டுக்க போறேன். இப்ப எதுக்கு அந்த கன்றாவி சிரிப்பு? தூக்கி போட்டு மிதிச்சு அந்த கிழவியெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. விரட்டி அடிக்கல. நீ என்ன சொல்ற சோடா புட்டி? பைத்தியம் பெனாத்திக்கிட்டே இருக்கு. டேய் அவ ஒரு கிழவிடா. அந்த ஏலியன்ஸ் அளவுக்கெல்லாம் அவ ஒண்ணு பெருசா இருக்க மாட்டா. எதை இவ்வளவு பெருசா? கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கே. மிஸ் ஆயாசே என் சாபத்தை ஒரு தடவை விடுவீங்க. இந்த கிளவிய நான் ஒரு கை பார்த்துடுறேன். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். கண்டிப்பா இப்ப பாருங்க. முதல்ல இருந்தா இன்னைக்கு முடியாது போல இருக்கே. எப்படி பார்த்தாலும் நான் பெரிய உதவாக்கறதானே. வெளிய வந்துட்டானா கொஞ்சம் நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. பரவாயில்ல புட்டி. இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்ல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமியா போவ. இந்த பக்கம் வந்தாதானே. ஒருவேளை அவ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பாக்க போயிருப்பாளோ? அந்த தடியனையா இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவன் மேல இருக்கிற கோவத்தாலதான் போனை உடைச்சிட்டாலும் இவ பண்ணக்கூடிய ஆளுதான். ரைட்ரா, இப்ப புலம்ப போறா. சீத்தலையும் வாங்கிட்டா சோத்தலையும் வாங்கிட்டா. இப்ப யார்கிட்ட வாங்கியிருப்பா? மூட்ரா குரங்கு. என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிஸ் அடிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஓவரா அழட்டிக்காத. அந்த கிஸ் ரொம்ப கேவலமா இருக்கும். சிங்கிள் பசங்க ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிடைச்சா அவன ஆட்டைய போட ஆட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. போடு. கண்ணாடியில போய் நீ உன் மூஞ்ச பாரு. உனக்கெல்லாம் என்கிட்ட பேச கூட தகுதி இல்ல. ஆமாமா, உன்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒத்த கால்ல நிக்கிறேன் பாரு. என்னடி இது? இந்த மாதிரி முட்டாள் பசங்க தான் ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே அது காதல்னு நினைச்சுப்பானுங்க. கடைசியில அவன் எப்படி பல்ப் வாங்குறான்னு பாரு. இந்நேரம் சோடா புட்டி மேலே கீழேயும் குதிச்சிட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இது எப்படி அவ மேல விழுந்துச்சு? சம்பந்தமே இல்லாம இது எங்க இருந்து வந்துச்சு? அவளுக்கு என்னாச்சு? ஏன் மல்லாந்து கிடக்குறா? ஒருவேளை என் மேல இடிச்சு என் பவர் தாங்காம மயங்கி விழுந்துட்டாலோ? சரி, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கே நாம அந்த காஜு புடிச்ச கிளவி கதையை முடிச்சிட்டோம்ல. ஆமா முடிச்சிட்டோம். அப்புறம் பிரேயர் கூட பண்ணுமே. சாபமும் போயிடுச்சு, உன் பொருளும் வந்துருச்சு. மறுபடியும் இப்ப என்ன பிரச்சனை? அத காணோம். எதை காணோம்? என் சுண்டக்கா. எதை? என் சுண்டக்காவை காணோம். மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கட்டுரு. நான் அதுக்கு தான் அப்பவே உன்னை காட்டுன்னு சொன்னேன். ஆம்பளைங்க அடையாளம்னு பீத்திக்கிட்ட. இப்ப கொத்தோட மொத்தமா போச்சா? அம்மா தூண்டு. அப்படியே பார்த்த மாதிரி பேசாதீங்க. அவன் சுண்டைக்காய சுத்தி ஏன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய வச்சு வேலி போட்டிருக்கேன். அது பாக்கறதுக்கு பல பலன்னு தங்க மாதிரி ஜொலிக்கும். அதனால அத சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. தொலைச்சிட்டு பேசுற பேச்ச பாரு. உன் வெள்ளரிக்கா மாதிரி சுண்டக்காவும் குட்டியா இருக்கும் போல என் கண்ணுக்கே தெரியல. ஓவரா பெடாத்தாம தேடுற வழிய மட்டும் பாரு. ஒருவேளை காக்கா கொத்திட்டு போயிருக்குமோ? பயங்கரமா இருக்கே. எவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னா வேற யாராவது எடுத்திருப்பாங்களோ? அத பத்தி நான் ஏண்டி கவலைப்படணும்? நான்
பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இந்த கிழவிக்கு குசும்ப பாத்தியா? மரியாதை எங்க கூட சேர்ந்து தேடு. வயசான பாட்டின்னு கூட பார்க்க மாட்டீங்களா? ஐயோ வலிக்குதே. அதனால நாங்க சீக்கிரம் கடன்காரி ஆயிடுவோம். ஒரு வழியா எனக்கு தேவைப்படுற எல்லா பொருளும் இங்க வந்துருச்சு. என்ன இது நாறுது? கிராஸ் தான் கொண்டு வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது? கொண்டு வந்ததே பெருசு, பேச்ச பாரு. நம்ம இதை வச்சு என்ன பண்ண போறோம்? சொல்றேன் இருங்க, என்ன அவசரம்? என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்ன பண்ணாலும் அது தப்பா போகாது. என்னால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். போனா போதும் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்ல வேணான்னு பார்த்தேன். நீ பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உன் கூட சேர்ந்து சுத்துறதுனால எல்லாரும் என்னையும் பைத்தியம் நினைக்க போறாங்க. ரெட் கலர்ல Dress போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு யாரு? முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா அவன் சுண்டக்கா உன்கிட்ட தான் இருக்கான். இந்த கோல்டன் பால சுண்டக்கான்னு சொல்ற. என்ன ஆனாலும் இத உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தை காப்பாத்த சொல்லி கடவுள் என்ன மாதிரி ஒரு அழகான தேவதை கிட்ட இந்த பட்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அடியே பைத்தியம், இது கடவுள் கொடுத்த பட்டம் இல்ல குட்டியோட கொட்டை.